ஹாய் எவ்ரிவான், வணக்கம். ஐ எம் ஸ்ரீகா அண்ட் வெல்கம் பேக் டு தமிழன் டாக்ஸ். இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது பிகாஸ் நம்ம ரூம் டூர் பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலி நம்மளோட ஏதோ ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, ரூம் டூர் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பை பிரித்திபா, ஹூ இஸ் ஆக்சுவலி மை ப்ரைமரி ஸ்கூல் ஜூனியர், மை ப்ரைமரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட், அவங்களோட யங்கர் சிஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் என் வீட்டிலும் சொல்லியிருந்தாங்க, சரி ஸ்ரீகா ரூம் டூர் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க சொன்ன அன்றைக்கே வந்து நான் காட்டியிருப்பேன். பட் என்னன்னா அன்றைக்கி தான் நான் துணி துவச்சி ரூம் ஃபுல்லாக காய போட்டுருந்தேன். ஸோ என் ரூம் வந்து ஏதோ ஒரு இல்லீகல் இமிகிரண்ட் தங்கியிருக்கிற ரூம் மாதிரி இருந்துச்சு. சரி சொல்லிட்டு எல்லாம் காய வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதான் வந்து இன்றைக்கி சரி ரூம் டூர் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் உள்ளுக்கு காட்டுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் வந்து நான் செட்டப் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேனே. நம்மளோட ஸ்டூடெண்ட் அக்கமடேஷனில் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் ரூம் இருக்குது. சிலது வந்து லைக் வீடு செட்டப் மாதிரியே இருக்கும், 2 பேர், லைக் ஒரு ஹாலு, ஒரு குசினி, ஒரு பாத்ரூம், 2 ரூம்பு. ஸோ அந்த என்டையர் வீடியோ வந்து 2 பேர் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நான் இருக்க ரூமு தான் வந்து இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப விலை குறவான ரூமு. ஆனால் இதுவே ஆக்சுவலி நம்ம காசுக்கு கொஞ்சம் விலை கூட தான். இது வந்து 8 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட், 8 ரூம் இருக்கும். இந்த கொடுக்கப்படுற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த 8 ரூம் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் வந்து யூபிஎம்மில் படித்தப்பையாக இருக்கட்டும், ஐ திங்க் நம்ம நாட்டில் வந்து ஒரு ரூம் வந்து 2 பேர் ஷேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆக்சுவலி நானும் ஆஸ்திரேலியா வரப்போ வந்து அந்த மாதிரி ரூம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன், பிகாஸ் அது இன்னும் விலை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து ப்ரைவசிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. ஸோ ஒரு ரூம் 2 பேர் ஷேர் பண்ணுறதுலாம் வந்து இங்கே யாரும் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். பட் எனக்கு ஐ திங்க் மலேசியாவில் வந்து ஒரு ரூம் 2 பேர் யூஸ் பண்ணுறது, நான் யூனி படித்தப்போ ஒரு ரூம் 2 பேர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த ஒரு ரூமில் 2 பேர் இருந்ததே கிடையாது, மினிமம் ஒரு 4-5 பேராச்சும் இருப்போம். ஸோ ஆனால் இங்கே வந்து ஒரு ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கணும், ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறிப்பாக பார்ப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ரூமை பார்ப்போம். நம்ம வந்து கதவுலேருந்து ஆரம்பிப்போம். இதுதான் வந்து என்னோடய கதவு. இப்படி தான் திறக்கணும். ரொம்ப திறந்தா வெளியே இருந்து குளிர் காற்று, ஓகே ஆல்ரெடி வந்துருச்சு, வெளியே இருந்து குளிர் காற்று வந்துடும். ஸோ அதான் ரீசன். இதுதான் வந்து நம்மளோட இந்த ஜாமான். நான் வந்து இது எப்பயும் ஏர்கான்னு கூப்பிடுவேன். இப்போ என்னால் ஏர்கான் கூப்பிட முடியாது, ஏன்னா இதுதான் வந்து எனக்கு ஏர்கானாகவும் இருக்குது, ஹீட்டராகவும் இருக்குது. ஓகே, இதை பற்றி நான் ஆக்சுவலி கொஞ்சம் விஷயம் வச்சுருக்கேன், அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து 26 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து நான் வைக்க முடியாது. இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணால் சொந்தமாக குறைஞ்சிக்கும். இதுதான் வந்து மேக்ஸிமம். இதுதான் லைட்டு. ஸோ அந்த ஸ்விட்ச் தான் வந்து ஆக்சுவலி இந்த ரூமில் வந்து 3 லைட் இருக்குது. 2 லைட்டுக்கு வந்து ஒரு ஸ்விட்ச். ஒன்று வந்து இந்த லைட்டு, பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு லைட்டு, இன்னொன்று வந்து இங்கே சிங்க் மேலே ஒரு லைட் இருக்கும். ஸோ இந்த 2த்துக்குமே வந்து இந்த ஒரு ஸ்விட்ச் தான். ஸோ இந்த ஒரு ஸ்விட்ச் அடைச்சிட்டோம்னா இது வந்து ஸ்டடி லைட் தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதனால் ரூம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். இது அடைச்சிட்டா கூட ரூம்குள்ளே சிங்க் இருக்கான்னு கேட்டால் ஆமாம். என் ஃப்ரெண்ட் யார் வீடியோ கால் பண்ணாலுமே இதை காட்டினா எல்லாம் ஷாக் ஆகிடுதுங்க. அண்ட் இது ஹீட்டர் ப்ளஸ் ஏர்கான். இது கற்றுக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ChatGPT இதை உட்காந்து இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், ஏன்னா அதெல்லாம் டைமரில் வேறு இருந்துச்சு. ஒரு மாதிரி எனர்ஜி கான்சர்விங் என்னென்னமோ சிஸ்டமில் இருந்துச்சு. ரொம்ப காற்று வெளியே, அதனால தான் தொடங்கிட்டு இருக்கு. நான் அதெல்லாம் உட்காந்து ஒரு நாள் ChatGPTயை பக்கத்தில் தட்டி வச்சு எப்படி செட் பண்ணால் ஆகக்கூட ஹீட் ரொம்ப கூட வரும்னு ஒரு மாதிரி வச்சுருக்கேன். வாசப்படி பக்கத்துலேயே படுக்க. இது வந்து இந்தியாவில் வாங்கின பெட்ஷீட், அதனால தான் இப்படி கலராக இருக்கும். மலேசியாவில் ஐ டோன்ட் திங்க் ஸோ இப்படி ஒரு டிசைன் இருக்குதுன்னு. இதெல்லாம் வந்து நான் நைட் போட்டுட்டு தூங்க. இன்னொரு விஷயம், நான் டெய்லி காலையில் எழுந்தோடனே பிளாங்கெட் மடிச்சிடுறேன். இப்போ தான் பழகிக்கிட்டு இருக்கேன் இந்த பழக்கத்தை. 7 வயசாச்சு. இதெல்லாம் போட்டுட்டு தான் நான் தூங்குவேன். பிளாங்கெட் தலைவன் ஆக்சுவலி இந்த ஊருக்கு வந்து தான் நான் வாங்கினேன், $7. ஸோ இதெல்லாம் வந்து இங்கேயே வச்சுருக்கேன். இது முடி கட்டிட்டு வச்சது அப்படியே கிடக்கு. இது வந்து கீர்த்தனா, மை ஜூனியர், என்னோட ஏதோ ஒரு வருஷம் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்து. நான் யூபிஎம் படிக்கிறப்ப இதுதான் கட்டி பிடிச்சி தூங்குவேன். இதுதான் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் தூக்கிட்டு போகிறதுக்கு அங்கங்கே. ஸோ இங்கேயும் தூக்கிட்டு வந்துட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் காட்ட மாட்டேன்ட்டேன், என்னோடய ஜாக்கெட். இதையும் தான் நைட் போட்டுவிட்டு தூங்கிட்டு இருப்பேன். நம்ம ரூமில் வந்து ஆக்சுவலி நிறைய ஸ்டாரேஜ் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ கட்டில் நான் காட்டிட்டேன் இல்லையா, கட்டில் மேலேயே ஸ்டாரேஜ் ஸ்பேஸ், பக்கத்துலேயும் ஸ்டாரேஜ் ஸ்பேஸ். ஸ்டடி டேபிள் கொஞ்சம் கண்ணாப்பண்ணான் தான் கிடக்கும், மன்னிக்கவும். அப்புறம் அங்கே ட்ராவர், நாக்காளி,
இது ஒரு லைட். ஆக்சுவலி லைட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னே நான் இன்றைக்கி தான் கற்றுக்கிட்டேன். அடிச்சு இருக்கட்டும். இங்கே அப்புறம் இங்கே லக்கேஜு, துணி, இதெல்லாம் நான் பாய்க்காத சப்பாத்து, பைண்டர். ஸோ நான் ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் இருட்டினாலே சாத்திடுறது. பிகாஸ் இது திறந்து வச்சா குளிர் காற்று இன்னும் ரொம்ப வருது, எப்படின்னு எனக்கு தெரியல. இது வெளியே போடுற கோட், இது வந்து கபட், க்ளாசட், எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து துண்டு காய வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அது எனக்கு ஆக்சுவலி ஒரு பிரச்சனையாக இருக்குது. நான் வந்து துண்டு குளிச்சுட்டு இங்கே காய போட்டுட்டு இந்த கதவு திறந்து வச்சுருவேன். இப்போ டீசன்சியை கருத்தில் கொண்டு இந்த கதவு சாத்தி வச்சுருக்கேன். அண்ட் இதுதான் நம்மளோட சிங்க்கு. ஆக்சுவலி இது கீழே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான், பட் நான் ஒன்றும் வச்சிடல. நான் கோசமாக தான் வச்சுருக்கேன். சிங்க்கு, அது உள்ளுக்கு வந்து டாய்லெட்ரிஸ், அண்ட் இங்கேயுமே வந்து நமக்கு ஒரு ரேக் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் ஒரு கண்ணாடி. இந்த சிங்க்கில் வந்து சுடு தண்ணி, பச்சை தண்ணி ரெண்டுமே வரும். ஆக்சுவலி இங்கே இருக்கிற எல்லா சிங்க்லையுமே சுடு தண்ணி, பச்சை தண்ணி ரெண்டுமே வரும். என்னோட ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இவ்வளோ தான். வாஷ்ரூம் அண்ட் ஆல்சோ டாய்லெட் ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். அது வந்து நம்ம 3 ரூம் கூட ஷேர் பண்ணுறோம். பென்ட்ரி வந்து நம்ம ஒரு 8 ரூம் கூட ஷேர் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் அபவுட் இட். அதெல்லாம் வந்து நான் இன்னொரு நாள் காட்டுறேன். பிகாஸ் இப்போ டின்னர் டைம் அப்படிங்கிறதுனால ஐ திங்க் பென்ட்ரியில் வந்து ஆள் இருக்காங்கன்னு. பிகாஸ் நம்ம அங்கே வந்து சிங்கி கிட்ட தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஆக்சுவலி நான் வெளியே எடுத்துகிட்டு போய் கழுவணும். பட் எங்களுக்கு கொஞ்சம் சத்தமாக இருக்குது. சரி அவங்களாம் போயிட்டு போய் கழுவுவோம் அப்படின்னு. அதெல்லாம் நான் வந்து இன்னொரு நாள் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் காட்டுறேன். பிகாஸ் பென்ட்ரிலேயே வந்து நிறையா ஜாமான் தட் நம்ம நாட்டில் வந்து அது நமக்கு நெசசிட்டி கிடையாது, அது ஒரு லக்ஸரி. பட் இங்கே வந்து அது ஒரு நெசசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க பென்ட்ரியில். ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்னொரு நாள் காட்டுறேன். சிங்க், எஸ் சரி, என்னோட எந்த ஃப்ரெண்ட் கால் பண்ணி ரூமை காட்டினாலும் சிங்கை பார்த்தோன்னே ஏன் சிங்க ரூமுக்கு சிங்க் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் பைப் தண்ணி குடிக்க முடியும். ஸோ இந்த சிங்க் வந்து காலையில் எழுந்தோன்னே பல் வளர்க்குறதுக்கு, மூஞ்சி கழுவுறதுக்கு, அண்ட் இந்த சிங்கில் தான் இந்த சிங்க் தண்ணி தான் வந்து எல்லாருமே குடிப்பாங்க ஜெனரலி. அண்ட் அந்த சிங்கில் வந்து சுடு தண்ணியும் வரும், பச்சை தண்ணியும் வரும், நார்மல் தண்ணியும் வரும், நார்மல் டெம்பரேச்சர். அந்த சிங்க் வந்து ரூமுக்கு இருக்கிறது வந்து மல்டி பர்பஸ். அண்ட் இங்கே வந்து ரூமில் சிங்க் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நார்மலான விஷயம். ரொம்ப ஒரு நார்மலான விஷயம். இங்கே வந்து ரூமில் சிங்க் இல்லாமல் இருந்தால் அது வந்து ரொம்ப ஆப்நார்மல். அது வந்து அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி ஆஸ்திரேலியாவில் தண்ணி குடிக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். பட் ரூமில் சிங்க் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. பட் ஐ ஃபீல் இந்த ரூமில் இந்த சிங்க் இருக்கிறது வந்து ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்ம குளிக்கிறதுக்கு குசினிக்கு மட்டும்தான் வெளியே போகணும். பல் வளர்க்குறதுக்கு ஒரு வாட்டி, குளிக்கிறதுக்கு ஒரு வாட்டி. ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம டிஷ் வாஷர் அந்த சவுக்காரம் ஸ்பான்ச்லாம் இங்கே வச்சிடணுன்ற நீட் இல்லை. பென்ட்ரியில் இருக்காங்க பாய்ச்சிக்கலாம். பட் இஃப் வி ஆர் அ வெரி ப்ரைவேட் பர்சன், இங்கே நம்ம கழுவிக்கலாம் பிளேட்டெல்லாம். அங்கே போக வேண்டிய நீட் கூட நமக்கு இருக்காது. பட் எனக்கு வந்து அதுக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது அந்த சிங்க். எனக்கு வந்து அந்த சிங்க் ரொம்ப எதுக்கு முக்கியம் இல்லை. எனக்கு வந்து அது எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுன்னா, வெளியே போகிறப்போ பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. சுடு தண்ணி அண்ட் ஆல்சோ பச்சை தண்ணி. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த ரூம் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஸ்பேஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஆள் தங்கிறதுக்கு கச்சிதமாக இருக்குது. அண்ட் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் நானே பாதி தான் பாய்ச்சிருக்கேன், மீதி பாய்க்கல. அந்த பாதி கூட நான் ரொம்ப பாய்க்கணும் சொல்லிட்டு ஸ்பேஷியஸாக வச்சேன். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ரூமில் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வச்சுருக்கிறது அண்ட் ஆல்சோ நிறையா பவர் பாயிண்ட். பட் என்ன, நான் வந்து மோஸ்ட்லி அடாப்டர் யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் மலேசியா ப்ளக்னால. ஸோ நான் வந்து ஆக்சுவலி 2 அடாப்டர் தான் கொண்டு வந்தேன். ஸோ நான் வந்து ஒரு டைமில் 2 தான் சார்ஜ் பண்ண முடியும். பட் ப்ளக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா நிறையா இருக்குது. 1 2 3 4 5 இருக்குது. ஆக்சுவலி நான் இங்கே பார்த்தேன் அடாப்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் விலையாக இருக்குது அண்ட் 2 இருக்குது. ஸோ ஐம் நாட் வெரி டெஸ்பரேட் ஆல்சோ. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. பை பாய் அண்ட் தேங்க்யூ.